ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சாப்டர் 10 வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா பார்த்துட்டோம். இந்த லிங்க்ல வந்து ப்ரீவியஸ் லிங்கோடைய கண்டினியூவேஷன் தான் இது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்த ஆட்ரிபியூட்ஸ், டாக்ஸ் அதெல்லாம் வச்சு சிம்பிளா வந்து ஒரு HTML ஃபைல வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு சாம்பிளுக்கு நம்ம அதை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா HTML ஹெட் டேக், அதுக்கப்புறம் டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா மை ஃபர்ஸ்ட் டைட்டில் வெப் பேஜ், ஃபர்ஸ்ட் வெப் பேஜ்னு இருக்கு. நம்ம அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், சாம்பிள் வெப் பேஜ். ஓகேங்களா? சாம்பிள் வெப் பேஜ். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹெட் டேக் கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டாச்சு. ஹெடர் செக்ஷன்ல டைட்டில் டேக் மட்டும் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாடி. இந்த பாடி டேக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன கண்டென்ட் வந்து கொடுக்க போறோமோ அந்த கண்டென்ட் வந்து நம்ம இதுல கொடுக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாடியில நம்ம மார்ஜின் செட் பண்றோம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இதுல டிஃபால்ட் மார்ஜின் கிடையாது. சோ நான் லெஃப்ட் மார்ஜின் 50, டாப் மார்ஜின் வந்து 15 செட் பண்றேன். அதே மாதிரி பேக்ரவுண்ட் கலர் வந்து சியான், இந்த கலர் வந்து செட் பண்ண. நீங்க என்ன கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம். ரெட், பிங்க், என்ன கலர் கொடுக்குறீங்களோ அந்த கலர் கொடுத்துட்டா ப்ரௌசர் அந்த கலர் வந்து வியூ பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஹெடர் டேக் பார்த்தோம்ல, H1ல இருந்து H6 வரையும் எப்படி வந்து அந்த டேக்ஸ் யூஸ் பண்ணி அது வந்து எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்க்க போறோம். அதே மாதிரி அதுக்குள்ள வந்து ஒரு ஆட்ரிபியூட் பார்த்தோம். என்ன ஆட்ரிபியூட்னா அலைன்மெண்ட் ஆட்ரிபியூட். அலைன்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சென்டர் அலைன்மெண்ட் அண்ட் ரைட் அலைன்மெண்ட். இது டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் அலைன்மெண்ட்ல வந்து இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கீழே என்ன பார்க்க போறோம்னா ஒரு பேராகிராஃப் வந்து பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் பத்தின ஒரு பேராகிராஃப். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இது இருக்கு. இதை வந்து எப்படி பேராகிராஃபா வந்து டிஸ்பிளே பண்ணுது அது வந்து நம்ம இந்த கோடிங்ல வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதை ஃபுல்லா நம்ம டைப் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணணும்னா ஃபைல்ல போயிட்டு, இது ஆல்ரெடி சேவ் ஆயிருக்கு, நான் சேவ் அஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு CA இருக்கா, நான் CA1 இதுல வந்து பாத்தீங்கன்னா .html அப்படின்னு கொடுத்துட்டு இங்க டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் இருக்குல்ல, இத ஆல் ஃபைல்ஸ்ன்னு கொடுத்து சேவ்னு கொடுக்கணும். ஓகேங்களா? இது போல கொடுத்துட்டீங்கன்னா கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு, இது எங்க இருக்கு, இதோ இருக்கு பாருங்க, இங்க CA1ன்னு இருக்கா, இதுதானே நம்ம சேவ் பண்ணோம். இதை வந்து என்ன பண்ணணும்னா ஓபன் வித் ஃபயர்ஃபாக்ஸ், குரோம் எதுல வேணாலும் ஓபன் பண்ணிக்கலாம். நான் ஃபயர்ஃபாக்ஸ்ல ஓபன் பண்றேன். ஓகேங்களா? இங்க பாருங்க நம்ம என்ன கொடுத்தோம், ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்ஜின் செட் பண்ணமா, எல்லாமே மார்ஜின்ல வருது பாருங்க. இந்த சைடு 50, மேல 50. ஓகேங்களா? எம்டி ஸ்பேஸ் கொடுத்து வருது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சென்டர் அலைன்மெண்ட். ஓகேங்களா? H1 டேக் சென்டர் அலைன் பண்ணிருக்கேன். H2 வந்து பாத்தீங்கன்னா ரைட் அலைன். மீதி H3ல இருந்து H6 வரையும் பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா லெஃப்ட் அலைன்லயே இருக்கு. இங்க பிசினஸ்னு ஒரு பேராகிராஃப் இருக்கு. இந்த பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணி நம்ம பேராகிராஃப் வந்து பாக்குறோம், எப்படி வந்து அது ஸ்பிளிட் ஆகி வருதுன்னு. இப்ப நம்ம அந்த பேராகிராஃப் ஒரே ஒரு பேராகிராஃப் டேக் மட்டும் எடுத்துட்டு பார்ப்போம். இப்ப இந்த பேராகிராஃப் டேக், இந்த டேகை நான் வந்து எடுத்துடுறேன். எடுத்ததும் அது எப்படி டிஸ்பிளே பவரோட வந்து முடிஞ்சிருந்தது ப்ரீவியஸ் இது. இப்ப வந்து எடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க, நான் சேவ் பண்ணிக்கிறேன். மறுபடியும் அதை வந்து ஃபயர்ஃபாக்ஸ்ல வந்து ஓபன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓபன் பண்ணா இங்க பாருங்க ரெஃப்ரெஷ். இதுல வந்து பாத்தீங்கன்னா அங்க ஆல்ரெடி இன்னொரு இதோட இருக்கிறதுனால அது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரேக் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். பிரேக் யூஸ் பண்ணி எப்படி வந்து இது பண்றது, பிரேக்னா என்னது, இது வந்து எம்டி எலிமெண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்பிளே ஆகுற மாதிரி கொடுக்கறது. ஓகேங்களா? இப்ப வந்து ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் மட்டும் நம்ம பிரேக் இல்லாத பாத்துக்கோ, அதுக்கப்புறமா பிரேக் யூஸ் பண்ணிக்கோ. ஓகேங்களா? இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுக்கிறது தான். நம்ம வந்து இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா காந்தி ஸ்ட்ரீட், நெல்லித்தோ, புதுச்சேரி எல்லாம் ஒரே லைன்ல வருது பாருங்க. இப்ப இத வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா பிரேக் வந்து கொடுக்க போறோம். காந்தி ஸ்ட்ரீட்டுக்கு கீழே ஒரு பிரேக், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நெல்லித்தோப்பு கீழே ஒரு பிரேக். ஓகேங்களா? இத சேவ் பண்ணிக்கிறோம். சேவ் பண்ணிட்டு ஓபன் பண்ண போறோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க காந்தி ஸ்ட்ரீட்
நெல்லித்தோப்பு, புதுச்சேரி. கீழே கீழே வருது தெரியுதுங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாக்கிறதுக்கு. இங்க பாருங்க, இதுதான் மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ். அந்த டைட்டில் வந்து இந்த இடத்துல தான் வந்து இதுவாகும். நம்ம ஃபைல் எங்க ஸ்டோர் பண்ணிருக்கோமோ அந்த ஃபைலோடைய லொகேஷன் வந்து இதுதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபைல் எப்படி ஓபன் பண்ணோம்னா, ஓபன் ஃபைல்ல போயிட்டு நம்ம ஃபைல் எங்க வச்சிருக்கோமோ அங்க ஓபன் பண்ணிக்கலாம். இப்ப டெஸ்க்டாப்ல இருக்குதுன்னா டெஸ்க்டாப்ல CA1 அதை ஓபன் பண்ணீங்கன்னா அந்த CA1 வந்து ஓபன் ஆகுதா? இது போலதான் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்றது. இதுல சோர்ஸ் கோடும் வந்து நம்ம வந்து ஓபன் பண்ணி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்லைன்னா இதுல போயிட்டு நம்ம சோர்ஸ் கோடு எடுத்து ஏதாவது எடிட் பண்ணிட்டு நம்ம அதை க்ளோஸ் பண்ணாதே நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து இதை வந்து ஓபன் பண்ணிக்கிறேன் ஃபயர்ஃபாக்ஸ்ல. ஓகேங்களா? ஓபன் பண்ணிட்டு மினிமைஸ் பண்ணிட்டு இந்த சோர்ஸ் கோடை என்ன பண்றேன்னா இந்த மார்ஜின் வந்து நான் கிளியர் பண்ணிடுறேன். மார்ஜின், பிஜி கலர் எல்லாத்தையும் வந்து நான் கிளியர் பண்ணிடுறேன். கிளியர் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்ப இதுல ஓபன் ஆயிருக்கு. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இதை ரெஃப்ரெஷ் பண்றேன். ரெஃப்ரெஷ் பண்ணதும் நீங்க பாருங்க மார்ஜின் இல்லாம இங்க பாருங்க மார்ஜினும் இல்ல, லெஃப்ட் அண்ட் டாப் மார்ஜினும் கிடையாது. இது போலதான் வந்து இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அட்ரிபியூட்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சரல் டாக்ஸ் இந்த லெசன்ல இருக்கிறது. ஓகேங்களா? இதோட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாப்டர் 10 வந்து ஓவர் ஆயிடுச்சு. ரிமைனிங் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்டர் 11 பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.